இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னதுன்னா, எந்த மீனாலும் சரி மீன் போட்டுக்கிடுங்க. மீன் போட்டு அதுக்கு மேலே தேங்காவை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை ஊற்றிட்டு, சொத்தோல மீன் குழம்பு பொடி இருக்குல்ல, அதில் 1 ஸ்பூன் போல் போடுங்க. அது அளவுக்கு போடுங்க. வேறு மிளகா இருக்குல்ல, மிளகாயும் லேசாக போட்டு லேசாக தண்ணி போட்டு இப்படி நல்லா கலக்கிக்கிடுங்க. அதுக்கடுத்தால இப்படி அடுப்பில் இப்படி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் கழிச்சு இங்கே வந்து பார்த்தா நல்லா வந்துருக்கும். அடுத்தல அடுப்போட்டி இறக்கிடலாம். இதுக்கு நாங்கள் சோறு வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன வச்சு சாப்பிடணும் அதை வச்சு சாப்பிடுங்க. வெறும் நல்லா தண்ணியும் ஊற்றிக்கிடுங்க. நல்லா ஆப்பி வச்சு கிண்டி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கடுத்துல மீன் பொரிக்கிறது எப்படின்னு நாங்கள் இப்போ சொல்லியோம். மீன் பொரிக்கிறதுக்கு மீனை சைடில் ஒரு மாதிரி கிராட்ச் போல் வெட்டி வைங்க. அடுத்தல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு போட்ட உடனே கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க. வத்தல் பொடி போட்ட உடனே நல்லா அதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா எல்லாம் அந்த கிராச்சுகளெல்லாம் நல்லா போன போல் நல்லா அழகாக அப்படி நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா தடவுங்க. உப்பு குறைவாக இருந்தால் உப்பையும் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, உங்களுக்கு தேவையான உப்பு. வேறு சொத்தோட தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தால நல்லா ஊற வச்சுட்டு லேசாக இந்த எண்ணெய் ஒரு சட்டி எடுத்து அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா உள்ளே போட்டு பொரிங்க. நல்லா ஊற வச்சுட்டு போடுங்க.